வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். வர ஏப்ரல் 25 நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை எப்படி ரிவிஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எந்த ஆர்டரில் படிக்கிறது? ஃபஸ்ட்டு யூனிட் 5ல் உள்ள ஹைட்ராலிக் மிஷின்ஸ் பாருங்கள். அப்புறம் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸு, யூனிட் 4 ஃப்ளோ த்ரூ பைப்ஸ், 4வதா யூனிட் 3 ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் டைனமிக்ஸு, லாஸ்ட்டாக ப்ரெஷர் மெஷரிங் டிவைஸ். இந்த யூனிட்ஸை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இதில் உள்ள முக்கியமான கொஷின்ஸு. ஃபஸ்ட்டு பெல்ட் அண்ட் வீல் டர்பைனு இல்லை இம்பல்ஸ் டர்பைன் சொல்லுவாங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங்கை நம்ம பண்ணணும் கரெக்டாக தெளிவாக எழுதிடுங்க. இதே மாதிரி தான் நமக்கு சேமாக அதேமாதிரி உள்ளது ஃப்ரான்சிஸ் டர்பைன், அது கப்லான் டர்பைன். ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஒன்றா தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ரெண்டு வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிராஃப்ட் டியூப்னு ஒன்று மட்டும் மாறி இருக்கும், அதை மட்டும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள ரெசிப்ரோட்டிங் பம்பில் சென்ட்ரிஃபிகல் பம்பு, இதுக்கான படம் வரைஞ்சி அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் இதை கரெக்டாக எழுதிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 4ஆம் யூனிட்டில் உள்ள மைனர் லாஸஸ். இந்த மைனர் லாஸஸில் மொத்தம் 5 இருக்கும். அந்த 5த்தையும் நீ என்ன பண்ணுங்கன்னா படம் வரைஞ்சி அந்த படத்துக்கு கீழே என்ன பண்ணிடுங்க, அது எப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள கேவிட்டேஷன், இது எப்படின்னா அதோட விளைவுகள் என்ன, எப்படி ஏற்படுது, அது எப்படி தடுக்கிறது. சேம் அதே மாதிரி தான் வாட்டர் ஹேமரும். ஓகேவா, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட்டில் உள்ள டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிடு, 4 டைப்பான ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. அந்த 4 டைப்பையும் எழுதிடுங்க வித் எக்ஸாம்பிளோட. 8வதா விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், கேப்லாரிட்டி. இதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் தான். ஏன் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்னால் டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் வெயிட்டு, ஸ்பெசிஃபிக் வால்யூம் அதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா அது நம்ம சம்மா கேட்குறதோட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரிய வரும். அடுத்த கொஷின் 3ஆம் யூனிட்டில் உள்ள டைப்ஸ் ஆஃப் இல்லைனா கிளாஸிஃபிகேஷனாங்கிற ஃப்ளூயிட் ஃப்ளோ. இதை நம்ம என்ன பண்ணோம், அது படம் வரைஞ்சி அது எப்படி அப்படிங்கிறது எழுதினாலே போதும். அதுக்கப்புறம் இதில் உள்ள பெர்னோலிஸ் தேரத்துக்குள்ள படம் ஃபார்முலா மட்டும் எழுதுங்க, வேறு எதுவும் தேவையில்லை. அப்புறம் இதோட அப்ளிகேஷன்ஸான வெஞ்சுரி மீட்டர் அண்ட் ஆரிஃபைஸ் மீட்டர், இதுக்கு படம், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் இது மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 2ஆம் யூனிட்டில் உள்ள போர்ட் ஆன் டியூப் ப்ரெஷர் கேஜு. இதுக்கு என்னென்னா படம், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் அண்ட் என்னது நிறைகள் குறைகள் எழுதிருங்க. சேம் இதே மாதிரி டயஃப்ராம் டைப் ப்ரெஷர் கேஜும் சேம் இதே மாதிரி எழுதி வச்சுருங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷினு டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷரு. இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் என்னென்ன ப்ரெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எழுதி. இந்த 14 கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தாலே போதும். நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் கிட்டத்தட்ட நம்ம 60 மார்க் நம்ம எடுக்க முடியும். ஓகே, மேலும் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மீதி உள்ள நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்க நம்ம பிடிஎஃப்பில் உள்ள 25 கொஸ்டின்ஸையும் பாருங்கள். ப்ளஸ் சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால 100% மார்க் எடுக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் என்கிட்ட கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸை க்ளியர் பண்ணி கொடுப்பேன். தேங்க்யூ.